செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பேரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தை மாதத்திய சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மகம், பூரம், உத்திரம், உண்ணாபத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். எதிரிகள் நிறைய இருப்பார்கள், ஆனால் அவர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது. இந்த மாதத்திலே எதிரிகள் இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்கிறது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், கடன் வாங்கினாலும் நிச்சயமாக விரைவில் அந்த கடன்கள் அடைந்துவிடும். 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் இந்த மாதத்திலே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக நீங்களும் காரியங்களை சாதித்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மாதம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. வீடு ரிப்பேர் செய்வதற்கும் வீடு கட்டுவதற்கான ஆயத்தங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவர் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். ஆனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த செயல்கள் நடப்பதற்கு முன்பாகவே வெளியிலே சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அந்த காரியங்களில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கண்டக சனி என்று அந்த சனியை சொல்லுவார்கள். கண்டக சனி என்றால் கண்டம் ஏற்படும் என்று பொருள் அல்ல. பொதுவாக திருஷ்டி ஏற்படும் என்று தான், கண்டவர்கள் பார்த்து திருஷ்டி ஏற்படுத்துவார்கள் என்று தான் பொருள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுபவான் இருப்பதனால் இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து விடுங்கள். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இரத்த ஓட்டத்திலே வயதானவர்களுக்கு, அதாவது சிம்மராசியில் பிறந்து வயதானவர்களுக்கு இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியம், உங்கள் ஆரோக்கியம் அனைத்திலும் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தந்தை உங்களுக்கு அனுசையாக நடந்து கொள்வார்கள். தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. முக்கியமாக குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் அந்த முயற்சிகள் முடிவதற்கு முன்பாக வெளியிலே சொன்னால் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே லாபம் தொழில்துறையிலே கிடைக்கும். அதற்குரிய செலவினங்கள் இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். ஆகவே வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக சந்திரன் இருப்பதனால் உங்கள் வீட்டில் குடும்பத்திற்கு தேவையான செலவினங்கள், பெண்களுக்கு தேவையான செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஜனவரி 28 ஞாயிற்றுக்கிழமை என்று மகம் நட்சத்திரம் வருகிறது. தை மகத்திலே அவதாரம் செய்தவர் திருமழிசை ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் ஒருவர் திருமழிசை ஆழ்வார் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தார். அதுவும் தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தார். ஆகவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினத்திலே ஜனவரி 28ஆம் தேதி அன்று அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே ஆழ்வார் ஆச்சார்கள் சந்நிதியிலே இருக்கின்ற திருமழிசை ஆழ்வாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். திருஷ்டி எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி 29 திங்கட்கிழமை என்று சங்கடஹர சதுர்த்தி. முடிந்தால் அன்றைய தினத்திலே பூர்வ புண்ண சொத்துக்கள் கிடைப்பதற்காக, அதில் இருக்கின்ற தடைகள் விலகுவதற்காக
சங்கட சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது, அல்லது அபிஷேகத்திற்கான பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம். அன்றைய தினம் மாலை நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு சென்று விட்டு வந்து விநாயகருக்கு அன்றைய தினத்தில் பழங்கள் நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக பூரம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு எந்த சங்கடங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனை சங்கடங்களும் விலகும். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை என்று அங்காரக சதுர்த்தி. அன்றைய தினம் உங்கள் ஜாதத்தில் அங்காரகடுக்கான தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் விலகுவதற்காக காலை நேரத்திலேயே அன்றைய தினத்தில் விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பூமி விஷயமாக, உத்திரம் நட்சத்திர பிறந்த பூமி விஷயமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்காக விநாயகரை வணங்க வேண்டும். காலை நேரத்திலே சூரிய உதயத்திலே விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த ராசியிலே பிறந்தவர்கள் வணங்குவது என்றால் பொதுவாக மாலையிட வேண்டும், வெட்டலை பாக்கு தேங்காய் பழம் கொடுத்து பூஜை செய்வது மிகவும் உத்தமமானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக சிம்மராசி பிறந்தவர்கள் எல்லா வளங்களும் பெறுவார்கள் என்பது நிச்சயம். அடுத்து இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் நல்ல நாட்கள் தை 7, 19, 28 இந்த 3 நாட்கள் மிக நல்ல நாட்கள். தை மாதம் 7ஆம் தேதி நல்ல நேரம் என்று பார்க்கும்போது மகத்திலே பிறந்தவர்களுக்கு தை 7 ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 முதல் 10:45 வரை, பகல் 2:45 முதல் 4:51 வரை, இரவு 9:45 முதல் 12:45 வரை. அடுத்து மகத்திலே பிறந்தவர்களுக்கு தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை காலை 6:43க்கு பிறகு 9:43 வரை, பகல் 1:43க்கு பிறகு 2:13 வரை, மாலை 5:43க்கு பிறகு 8:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. அடுத்து மகத்திலே பிறந்தவர்களுக்கு தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10க்கு பிறகு 10:40 வரை, பகல் 2:40க்கு பிறகு 4:56 வரை. அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் நல்ல நாட்கள். இந்த மாதம் தை 10, 15, 18, 25 இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். தை மாதம் 10ஆம் தேதி பூரத்திலே பிறந்தவர்கள் தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி 24 புதன்கிழமை காலை 9:45க்கு பிறகு 10:45 வரை, பகல் 2:15க்கு பிறகு 3:45 வரை, மாலை 4:45க்கு பிறகு 5:45 வரை, இரவு 7:45க்கு பிறகு 9:50 வரை. அடுத்து பூரத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29 திங்கட்கிழமை மாலை 6:58க்கு பிறகு இரவு 9:44 வரை. அடுத்து பூரத்திலே பிறந்தவர்களுக்கு தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி 1 வியாழக்கிழமை காலை 9:43க்கு பிறகு 11 மணி 13 நிமிடம் வரை, மாலை 5:13க்கு பிறகு 7:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. அடுத்து பூரத்திலே பிறந்தவர்களுக்கு தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 8 வியாழக்கிழமை காலை 9:41க்கு பிறகு 11 மணி 11 நிமிடம் வரை, பகல் 1:41க்கு பிறகு 2 மணி வரை, மாலை 5:11க்கு பிறகு 7:11 வரை, இரவு 8:41க்கு பிறகு 9:41 வரை. அடுத்து உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தை 7, தை 19, தை 28, தை 29 இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்கள் தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15க்கு பிறகு 10:45 வரை, பகல் 2:45க்கு பிறகு 4:51 வரை, இரவு 9:45க்கு பிறகு 12:45 வரை. அடுத்து உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை காலை 6:43க்கு பிறகு 9:43 வரை, பகல் 1:43க்கு பிறகு 2:13 வரை, மாலை 5:43க்கு பிறகு 6:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. அடுத்து உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10க்கு பிறகு 10:40 வரை, பகல் 2:40க்கு பிறகு 4:56 வரை. அடுத்து உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:49க்கு பிறகு இரவு 9:39 வரை. இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சொல்லிய இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் சூரிய உதயத்திற்கும் அஸ்தமனத்திற்கும்
சார்ந்து மிக துல்லியமாக கணிக்கப்பட்டது. இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அனைத்தும் நல்ல நாட்கள். நான் கூறிய நாட்கள் எல்லாம் மிக மிக நல்ல நாட்கள். அதுவும் சுபஹோரை நல்ல நேரங்கள். சுபஹோரையில் செய்பவர்களுக்கு எல்லாமே சுபமாகவே முடியும். அதன்படி நான் இந்த நாட்களை மிகவும் அரும்பாடுபட்டு கணித்து கொடுத்திருக்கிறேன். இந்த நாட்களில் செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் அடுத்த வருட பஞ்சாங்கம் வெளியாகிவிட்டது. சீனிவாசன் பஞ்சாங்கம், சுபமுகூர்த்த நாட்கள் பஞ்சாங்கம், 2 பஞ்சாங்கங்கள். மேலும் புதிதாக ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன், சர்வ முகூர்த்த நாடி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு காரியங்களும் எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எப்படி செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று விவரமாக எழுதியிருக்கிறேன். அதை படிப்பது மிகவும் சிறப்பானது. இந்த புத்தகங்களை பெற விரும்புபவர்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 7708360082. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். என்றால் மிகவும் அரும்பாடுபட்டு நான் இந்த கஷ்டப்பட்டு இந்த நேரங்கள்லாம் குறித்திருக்கிறேன். இந்த நேரங்களில் எல்லோரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக என்னால் குறிக்கப்பட்டுள்ளது. அதை அனைவரும் பெற வேண்டும். நிறைய பேர் பார்த்தால்தான் நமக்கும் வேறு புதிய நிகழ்ச்சிகள் கொடுப்பதற்கு நிறைய ஆசைகள் வரும். அதன் மூலமாக எல்லோருக்கும் பயன் கிடைக்கும். இவ்வாறாக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு தை மாதத்திய ராசி பலன்களை பற்றியும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் நல்ல நேரம் நல்ல நாட்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கூறினோம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.